அம்மா மோகினி பின்னாடி நிற்கிது. இன்ட்ரோ கொடுக்காமலே வீடியோ மட்டும் ஆன் பண்ணி வைக்கிறீங்க. அம்மா கொடுக்கும் இப்போ இன்ட்ரோ. ஹாய் மை ஃபேமிலி. மன்னிக்கவும், எதுக்குங்கிறத நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ தான். குட்டி ஷாப்பிங் யார் என்னங்கிறது வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும் யார் என்ன அப்படிங்கிறத. இப்போ அதுக்கிட்ட கிளம்பிகிட்ருக்கோம். நிரு ஆக்சுவலாக கூப்பிட்டு வந்துட்டேன். நிரு குளிச்சிட்டான், நானும் குளிச்சிட்டேன். காலையிலே வந்து இதுக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் போனேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் லோன் வந்து நம்ம லோன் தான் போட்டிருக்கோம். ஹோமுக்கு வந்து நம்ம லோன் தான் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக சர்ஜரி பண்ணுச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே வந்து பேசலாமா நீவா? ஏப்பா இங்கே ஒரு மாதிரி அந்த லைட்டு கிளாராக இருக்குது. பிளர்ராக இருக்கா பிளாராக இருக்கா? அது என்னமோ மாதிரி இருக்குது. சொல்லு. நம்ம வந்து ஹோம் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து நம்ம லோன் போட்டு தான் கட்டியிருக்கோம். லோன் போட்டு கட்டினதில் என்னாச்சுன்னா, நமக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் தானே சர்ஜரி பண்ணுச்சு. ஆகஸ்ட் 3ஆம் ஒரு வருஷம், ஆகஸ்ட் 4ஆம் ஒரு வருஷம் ஆகிடுக்கு. அதனால ரீசெண்டாக டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துருச்சு, ஆனால் 2வது பேமெண்ட் வந்து லாக் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்க போனால், இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த அமௌண்ட் பேமெண்ட் ஏறணும். ஏறினா எடுத்து நான் பில்டர்ஸ் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி ஏறணும், ஏறலை. என்னன்னு இப்போ கேட்க போகையில் இந்த மாதிரி இன்சூரன்ஸில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 50,000 போட்டிருக்காங்க எனக்கு. வீட்டுக்கும் வீட்டு மேலேயும் என் மேலேயும் வந்து 50,000 போட்டிருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் கால் பண்ணி நேற்று 6 மணி போல் தான் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி காலைல 8 மணிக்கு. காலைல 7:15க்கே பசங்களை பஸ் ஏற்றி விட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் எடுத்து ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. இசிஜியில் பார்த்தீங்கன்னா நார்மல் தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டில் வந்து அவங்க நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் நேராக பேங்க்கே அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம எந்த பேங்க்கில் லோன் போட்டிருக்கோன்னா ப்ரைவேட் பேங்க்கில் தான் நம்ம வந்து லோன் போட்டிருக்கோம். ஹோம் ஃபஸ்ட்டுங்கிற பேங்க்கில் தான் நம்ம வந்து லோன் போட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு வேலையும் பூச்சி வேலை ஃபுல்லாகவே நடந்துகிட்ருக்கு. படி கட்டிகிட்டு இருக்காங்க, அப்புறம் பாத்ரூம் வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் போகிற வேலை, அப்புறம் 2-3 நாள் லைஃப்பில் நடக்கக்கூடாத ப்ராப்ளம்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடக்குது. ஏற்கனவே என் லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிடுச்சு. என்னாலேயே எவ்வளவோ பிரச்சனைகள். இப்போ கரெக்டாக செப்டம்பர் 10ஆம் 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் போய்கிட்டு இருக்கு. நான் தனியாக வந்து நவம்பர் 7ஆம் என்னோட 21 வருஷம் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு 22வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 13 வருஷம் வந்து நம்ம அங்கே ட்ராவல் பண்ணணும். 13 வருஷம் நம்ம அங்கே ட்ராவல் பண்ணோம். 12.25 வருஷம் சம்திங் நம்ம ட்ராவல் பண்ணணும். 13வது ஒரு 12 முடிஞ்சு 13 ஸ்டார்ட் ஆகும் போது தான் நம்ம வெளியில் வந்தோம். பட் அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் விட என்னை ரொம்ப எஃபெக்ட் பண்ணது என் லைஃப்பை நான் தொலைச்சது, இழந்ததை விட இந்த 2-3 நாளாக நடந்த பிரச்சனை அவ்வளோ அதிகமாக நடந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ சரியாக உங்களுக்கு கொடுக்க முடியல. என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் வீடியோ சரியாக கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வேறு ஆப்ஷன் எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தியாக இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அழ முடியலன்னா சூசைட். சீரியஸாக சொல்கிறேன், என் பசங்க மேலானே எனக்கு சூசைட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இப்போ 10 நாளாகவே தோணுது. ஏன் தோணுதுன்னே தெரியல. அந்தளவுக்கு மண்டையில் ப்ரெஷர் ஏறி உட்காந்துருக்கு. பட் அதனால் என்னால் உங்களுக்கு வீடியோ சரியாக கொடுக்க முடியல. அதுக்கு தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டேன். இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். நிரு வந்து அப்படியே கிளிப் போட்டு வந்துடுவோம். நம்ம சென்னை சில்க்ஸ் தான் போக போகிறோம். சென்னை சில்க்ஸ் போயிட்டு அங்கே எப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லைன்னா அடுத்து நம்ம சிவா டெக்ஸ்டைல் போகலாம். இப்போ அப்படியே நிரு நம்ம போகலாமா? இப்போ நம்ம வாட்டர் கேன் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம வண்டி டிக்கியில் போட்டுக்கலாம். வந்து என்ன ஷாப்பிங்னா, என் மாமா பேத்தி அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனு. மூத்த பொண்ணுக்கு வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இப்போ 2வது பொண்ணுக்கு ஃபங்க்ஷனு. அவங்களுக்கு நம்ம வீட்டில் மாதிரி 2 பொண்ணுங்க தான். யாருன்னா பிரபாக்கா வந்து என்னோடய சொந்த தாய் மாமா பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் பொண்ணு. எங்கள் அம்மாவோட அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பொம்பளை பிள்ளைங்க, 1 பையன். நம்ம ஜூன் மாதத்தில் அந்த வீடியோ பார்த்துட்டு வீடு கரகதேசத்துக்கு நம்ம போயிருந்தோம். அந்த இது வந்து எங்கள் தாய் மாமாவோட பையன். இப்போ பிரபாக்கா பொண்ணுக்கு நம்ம செஞ்சிட்டோம். அவங்களுக்கு செஞ்சு
3 வருஷம் ஆக போகுது. இப்போ வர ஜனவரி மாதம் வந்தால் இப்போது பிரபாக்காவோட சொந்த தங்கச்சி, எனக்கு தாய் மாமா பொண்ணு, அண்ட் வந்து தாய் மாமா பேத்திக்கு தான் நம்ம பொண்ணுக்கு போய் அவங்களுக்கு சீர்வரிசை வைக்கணும் இல்லையா. நம்ம வந்து நான் வந்து அத்தை மக தாய் மாமா பேத்திக்கு சீர்வரிசை வைக்கிறதுக்காக நம்ம இப்போ அந்த ஷாப்பிங் தான். அந்த ஷாப்பிங்க்கு நான் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டேன். நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து எனக்கு செலவு இல்லை. இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் பார்த்தாங்க, நம்ம சர்ஜரி பண்ணது 2வது சர்ஜரி ஆதார் ஹாஸ்பிட்டலில், ஃபஸ்ட்டு சர்ஜரி சரண் ஹாஸ்பிட்டலில். ரெண்டுமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஓகே, ஹெல்த்து நல்லாயிருக்கு. பட் நமக்கு அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கனால ஓகே ரைட் எல்லாமே ஃபுல் செக்அப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இது கூட என்னோட ப்ரைஸ்லெட் வந்து கட்டாயி கிடக்கு. எனக்கு வளையல் செட் ஆகாது, அதனால் அந்த ப்ரைஸ்லெட்டை எடுத்துகிட்டு போகலாம். பட்ஜெட்டுக்கு ஒத்து வந்துச்சு. நான் வெளியில் தான் அது வந்து 975 ரூபாய்க்கு எடுத்தேன். அது ஒரு வீடியோ ஷார்ட்ஸாக என்னமோ சம்திங் போட்டிருந்தேன். அது கம்மியாக தான் போகும். அது போக நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வந்தால் அவனை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். இது வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்த போதே வந்து நாங்கள் கவனிக்காமல் எடுத்துகிட்டோம். இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. அப்புறம் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி போட்டுருந்தோம். இப்போ சுத்தமாக கட் ஆகிடுச்சு. சரி, முடிஞ்சால் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து அதையும் சேர்த்து எடுத்து வைக்கிறேன். இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இது ரக்ஷு தான் கேமரா பிடிக்கிறான். ரக்ஷு வாய்ஸ் ஏன் வரலன்னு பார்க்காதீங்க, வாய்ஸ் வரும். இப்போ நம்ம கிளம்பிட்டோம். டக்குன்னு நம்ம போயிட்டு வந்தோம். நம்ம வந்து 6 ஆயிடுச்சு. இந்த எனக்கு ஒரு சுவங்கி கொடுக்குறியா? கை வலிக்குது. பேக் சைடில் என் வாட்சி டைம் மாற்றவே இல்லை. ஆப்பில் போய் மாற்றணும். ஆப்பில் மாற்றாமலே அப்படியே காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். இன்னும் அங்கே எப்படி வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ எடுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நம்ம கிளம்புவோம். நல்லாவே எழுது லெமன் ஃப்ளேவர். ஏம்மா இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம். என்ன ஸ்பெஷல்? உப்புமா. இது ரொம்ப தப்புமா. இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஓகே, நம்ம நல்லபடியாக போயிட்டு தேவையான ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கலை. அது மறுபடியும் வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். நான் போன கடையில் இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ பாப்பாவுக்கு எடுத்து பார்க்கலாமா, எனக்கு எடுத்து பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டில் ஏற்கனவே போட்டிருந்த ப்ரைஸ்லெட்ரு 975 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதை வெறும் 300 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. 356 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. ₹386 தான் பழசு எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கு அவ்வளோதான் என்ன பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த ப்ரைஸ்லெட்டு தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில் போட்டுக்கிறேன். இப்போ நைட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது 11:30 ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் தான் இதை எடுத்துகிட்ருக்கேன். 2-3 கடை தேடி தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஓகே பண்ணணும். மற்றபடி எங்கேயும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு சரியில்லாதனால 2-3 கடைக்கு போனோம். பென்சில் இது நம்ம வீட்டுக்கு தேவையான சோப்பு, விளக்குற சோப்பு, 5 சோப்பு, சிங்க், இது சீரு தட்டி வைக்கிறதுக்கு சோப்பு. இதில் இது 2 ரக்ஷுக்குன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வைக்க நித்திப்பா 2வது பேர் நித்திப்பா.
லெஹங்கா எடுத்துட்டோம். லெஹங்கா எடுத்திருக்கோம், மல்டி கலரில் எடுத்திருக்கோம். வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல கேமராவில். இது வந்து ப்ளவுஸு, ஃப்ரண்டு, இது பேக்கு, இது ஃப்ரண்டு. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் லைட் பேபி பிங்க் வித் இது 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 இந்த கலரை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டலாமா? நாளைக்கு காட்டுவேன். நாளைக்கா? போகிற அன்னைக்கா? ஓகே, போகிற அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு என்னன்ட்டு. ஸோ இதை தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஏழைக்கு தேர்வு ஒரு நாள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது. இது இவங்க வந்து புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பொட்டிக்கு. நாங்கள் சென்னை சில்க்ஸ்லேயே சிவா டெக்ஸ்டைல் போனோம், செட் ஆகலை. அதுக்கப்புறமா சாக்லேட் கொடுத்தாங்க. இது என்னது, அரிசிலாம் கொடுத்துருக்காங்க. மங்களகரமாக இருக்க சாக்லேட். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அது செட் ஆகாது, நம்ம வந்து பொட்டிக் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பொட்டிக் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக வாங்கணும், அதை நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? பில்லும் நான் அடுத்த வீடியோவில் தான் கட்டுறேன். அடுத்த வீடியோ மீட்னா இது வந்து 17ஆம் தேதி நம்ம வந்து சீர் 14ஆம் தேதி சீர் வைக்கிறோம். 14ஆம் தேதி நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், அந்த என்னோடய ப்ரைஸ் ரேட்டில் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் தட்டுக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன வைப்பீங்க? ஆக்சுவலாக நான் போகிறது வந்து வியாழக்கிழமை தான் போகிறேன். இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்ப்பீங்க. பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் என்னென்ன வாங்கணும். எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு பெரியவங்க யாரும் எனக்கு சொல்லியெல்லாம் தரலை. ஏதோ நம்ம புத்திக்கு எட்டினதை வச்சு தான் நம்ம செய்கிறோம். இப்போ இதில் என்னென்னா, நான் வந்து மஞ்சள் வாங்கலை, பூ வந்து நம்ம போகிற அன்னைக்கு வாங்கிக்கலாம். பழம், தேங்காய் அது எல்லாமே நம்ம போகிற அன்னைக்கு தான் வாங்க போகிறோம். இதில் வேறு என்ன, கண்ணாடி, பொட்டு, சீப்பு, நெய்பாலிஷ், அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், மெஹந்தி, கிளிப்பு, வளையல், அப்புறம் என்னென்ன குங்குமம், இது எல்லாமே நான் வந்து வாங்கிட்டேன். இது போக என்ன வாங்கணுங்கிறத ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் அம்மாவா என் அக்காவா நினச்சி கேட்குறேன். என்னோட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. எங்கள் சபரியாவுக்கு வைக்கும் போது கூட குத்துவிளக்கு, ட்ரெஸ்ஸு, தட்டில் வைக்கிறது, சோப்பு டப்பாலேருந்து கண்ணாடியிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். பட் எனக்கு இது ஓகேவா இல்லைன்னு வேறு ஏதாவது வாங்கணுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க. தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் எனக்கு வந்து 3 நாள் டைம் இருக்குது. நான் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. அந்த 3 நாளுக்குள்ளே நான் ஏதாவது இல்லைன்னு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதை சரி பண்ணி நான் வாங்கிட்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய், லவ் யூ தங்கங்களே.